அன்பு நேயர்களே, இன்றைக்கு 3 விதமான சிறப்புகள். போன வாரம் 21ஆம் தேதி ஆவணி மாதம் 4ஆம் தேதி சில பேர் வரலட்சுமி நோன்பு இருந்திருக்க மாட்டாங்க. அவர்கள் இந்த நாள், அதாவது 28ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஆவணி 11, சில பேர் வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால இருக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் வரலட்சுமி நோன்பு சிலர் இருக்கக்கூடிய நாள் இது முதல்ல. ரெண்டாவது, நேற்று ஆவணி விட்டோம்னா இன்னைக்கு காயத்ரி ஜபம். அந்த காயத்ரி ஜபம் எப்படி பண்ணுறது, அதனுடைய சிறப்பு என்ன? மூன்றாவதாக இன்னைக்கு நாராயண குரு ஜெயந்தி விழா. நாராயண குரு ஜெயந்தி விழா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, வெள்ளிக்கிழமையாக இருக்குது, வரலட்சுமி நோன்பு சில பேர் இன்றைக்கு அனுஷ்டிக்கிறார்கள். ஆவண எட்டத்துக்கு மறுநாள் ஆகிய நேற்று பூணல் போட்டவங்கெல்லாம் இன்றைக்கி காயத்ரி ஜபம் பண்ணணும். அந்த காயத்ரி ஜபம் ஏன் பண்ணணும், அது என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்தது நாராயண குரு ஜெயந்தி, இவ்வளவும் இன்னைக்கு இருக்கு. இப்போ காயத்ரி ஜபம், இந்த காயத்ரி ஜபம்ங்கிறது, காயத்ரி மந்திரம்ங்கிறது உயிரை காக்கக்கூடிய மந்திரம், வேதங்களுடைய தாயாக போற்றப்படுகின்ற மந்திரம். வேத மாதா காயத்ரி அப்படின்ட்டு தான் சாஸ்திரங்களெல்லாம் காயத்ரி மந்திரத்தை, காயத்ரி மந்திரம் சொல்லாமல் எதை விஷயம் செய்யவே முடியாது. இப்படி சாஸ்திரங்கள் ஒரு மிடராக புகழ்கின்ற உத்தமமான மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை உலகுக்கு அளித்த மகரிஷி யார் தெரியுமா? அவர்தான் க்ஷத்ரிய குலத்திலே பிறந்த விஸ்வாமித்திர மகரிஷி. அதனால் விஸ்வாமித்திர மகரிஷிங்கிறது காயத்ரி மந்திரத்தை எடுத்து நமக்கு கொடுத்தவர். அந்த சூரியன், அந்த சூரியனின் பரம்பொருளான வடிவம், பரம்பொருள் வடிவம் என்று சொல்லுகின்ற சவிதா நாராயணன் சொல்லுவாங்க. சூரிய நாராயணன், சவிதானாலே சூரியன்ட்டு அர்த்தம். இந்த சூரிய நாராயணன், அந்த சவிதா நாராயணனை தியானித்து நமது புத்தி நல்ல வழியில் செல்ல அருள் வேண்டுவதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய நோக்கம். எல்லா விதமான பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் எது என்று சொன்னால் காயத்ரி மந்திரம் தான். ஒரு நல்ல நீரிலே எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் கழுவிக்கொள்வது போலவே காயத்ரி மந்திர ஜபத்தாலே நாம் நம்முடைய மனதிலே படிந்த அழுக்குகள், குப்பைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ள முடியும், ஒளிமயமாக மாறும். அதனால தான் தினசரி காயத்ரி அப்படியே ஜபித்து 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 அவர்கள் அப்படியே பிரம்ம தேஜஸோடு விளங்குவார்கள். காயத்ரியை ரொம்ப சின்சியராக ஜபிக்கக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அவர்கள் முகத்திலே அந்த சூரிய பிரகாசம் இருக்கும். அதை பார்க்கும்போதே அந்த கண்ணிலே ஒளி இருக்கும். காயத்ரி மந்திர ஜபம் பண்ணுறவங்கள பாருங்கள், சின்சியராக பண்ணுறவங்கள பார்க்கணும். சின்சியராக அந்த அர்த்தபாவத்தோடு செய்யக்கூடியவர்களை பார்த்தால் அவ்வளவு தேஜோமயமாக அவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம். அது ஓம் பூர்புவஸ்வஹா அப்படின்ட்டு ஆரம்பிக்கணும். தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நக பிரச்சோதயாது. ஓம் பூர்புவஸ்வஹா, ஓம் பூர்புவஸ்வஹா. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் அந்த பரம்பொருளினுடைய தெய்வீக ஒளி, சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி, அந்த பரம்பொருளுடைய தெய்வீக ஒளியை நாம் தியானிக்கிறோம். அந்த இறையருள் நமது புத்தியை நல்ல வழியில செலுத்த வேண்டும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பிரார்த்தனை. அதுதான். அப்படி நல்ல வழியில போகும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும், நல்லறிவு, அந்த அருள் கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஜபத்தினுடைய சிறப்பு என்றால், இது வேதங்களிலே ரொம்ப உயர்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. இது மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்குகிறது, ஒருமுகப்படுத்துகிறது. இந்த காயத்ரியை விடாமல் ஜபிக்கிறவங்களை பார்த்தோம்னா அவர்களுடைய புத்தி கூர்மையாக இருக்கும், நினைவாற்றல், மெமரி பவர் அது ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்ல சூட்சுமமான விஷயங்களையும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வார்கள், விவேகம் அதிகரிக்கும். இந்த பாவங்களை எல்லாம் நீக்கி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழி காட்டுகின்ற மந்திரம் இந்த மந்திரம். இந்த கடவுளை, இறைவனை இடைவிடாது நினைக்கும் மனநிலையை இந்த காயத்ரி மந்திரம் தான் தரும். காயத்ரி மந்திரம் நல்ல ஜபிக்கிறவங்களுக்கு அடுத்து இறைவனை நோக்கி எந்த மந்திரங்களை சொல்வதும், எந்த வேத மந்திரங்களை சொல்வதும் எளிதான விஷயமாக அந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு அதிகரிக்க செய்வது இந்த காயத்ரி மந்திரம். அதனால தான் முதல்ல காயத்ரி அந்த தர்ம வாழ்க்கைக்கு நமக்கு அடித்தளமான ஒரு வழியையும் இந்த காயத்ரி மந்திரம் காட்டுகிறது. அதனால் ஆவணி அவிட்டத்துக்கு மறுநாள் இந்த காயத்ரி ஜபம் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதில் சில குறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன உச்சரிப்பு பிழைகள் இருக்கும். அதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா எதையும் எப்பயுமே செய்ய மாட்டோம். ஆனால்
முடிஞ்ச அளவுக்கு பகவானிடத்துல நம்ம அந்த பாரத்தை போட்டுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக செய்யணும். அது குறைகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் அதில் சின்ன சின்ன குறைகள் எல்லாம் ஏற்படும் இல்லையா? யாராவது வந்திருப்பாங்க, பாதியில் விட்டுட்டு போயிருப்போம், இல்லை மந்திரமே தப்பாக சொல்லியிருப்போம். இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் இந்த காயத்ரி மந்திர ஜபத்தை இன்றைய தினம் செய்வதாலே அவைகளெல்லாம் நீங்கிவிடும். நமக்கு புது வழி கிடைக்கும். எப்படி ஜபம் பண்ண வேண்டும் அப்படி என்பதை பார்க்க வேண்டும். அதிகாலையிலே நீராடி நல்ல தூய ஆடை அணிந்து கொண்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி கீழே தர்பையை போட்டுக்கிட்டு சுத்தமான ஆசனத்திலே அமர வேண்டும். ஆசமன்யம் பண்ணணும். ஓம் அச்சுதாய நமகா, ஓம் அனந்தாய நமகா, ஓம் கோவிந்தாய நமகா அப்படின்னுட்டு ஆசமனியம் பண்ணணும். பண்ணிட்டு பிராணாயாமம் செய்யணும். அந்த பிராணாயாமம் செஞ்சுட்டு மனதை முதலிலே அமைதிப்படுத்த வேண்டும். பிறகு குருவையும் காயத்ரி தேவியையும் ஸ்ரீமன் நாராயணனையும் அல்லது அவகவக சம்பிரதாயப்படி என்ன கடவுளோ அந்த கடவுளையும் நினைத்து கொண்டு அவர்கள் தொடங்க வேண்டும். அந்த உபதேசம் பெற்ற முறைப்படி நான் சும்மா உங்களுக்கு ஒரு மேப்போக்காக காமிக்கிறேன்னு தவிர நீங்கள் குருக்கிட்ட போய் தான் இதை கற்றுக்கணும். அவர் சொல்லி தருவார். அவர்கிட்ட ஒரு 4 தரம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும். இதை சும்மா ஒரு மேலே என்ன செய்யணுங்கிறதுக்கான விஷயங்களைத்தான் அடியன் சொல்லுகின்றேன். அதனால் அதை ஜபத்தை சொல்லணும். சொல்லும் பொழுது அந்த உபதேசம் பெற்ற முறையின்படியாக காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அது 108 முறை, 1008 முறை அப்படின்னு ஜபிக்கலாம். இதெல்லாம் முடியல, இந்த கணக்கெல்லாம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களால் யதாசக்தி என்ன முடியுமோ அதை ஜபிக்கலாம். அந்த ஜபத்தின் முடிவில் இந்த உலக நன்மை, குடும்ப நலம், நல்லறிவு இதற்காக இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். ஜபம் செய்யும் போது இந்த மனம் அலையாமல் இருப்பதற்காக அந்த மந்திரத்தினுடைய பொருள் எனக்கு நல்லறிவு வேண்டும், ஞானம் வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அதையே நினைத்து கொண்டு அவசரப்படாமல் ஜபிக்க வேண்டும். எண்ணிக்கையை விட இதில் மன ஒருமைப்பாடு தான். ஐயோ இன்னும் 1000 இருக்கு, இன்னும் 500 இருக்கு, 56 தானே வந்திருக்கு, இன்னும் ஒரு 56 இப்படியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் குருவிடம் உபதேசம் பெற்றவர்கள் தான் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதைத்தான் சொல்லி கொடுத்திருப்பார்கள். அது வெறும் மந்திர உச்சரிப்பு அல்ல. அது இருளிலிருந்து ஒளி, அறியாமையிலிருந்து அறிவு இல்லையா, குழப்பத்திலிருந்து தெளிவு, இவற்றை நோக்கி நம்மை அழைத்து சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக சாதனை. அதனால் அந்த காயத்ரி மந்திரத்தை விடாமல் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாராயண குரு, இந்த நாராயண குரு தலை சிறந்த ஆன்மீக ஞானி, சமூக சீர்திருத்தவாதி, தத்துவவாதி, கவிஞர். இறைக்கு முன்னாலே ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படி என்று வலியுறுத்தியவர். அப்படிப்பட்ட நாராயண குருவினுடைய ஜெயந்தி நாள் இந்த நாள். அவர் 1988ஆம் ஆண்டு கேரளாவில் அருவிப்புறத்திலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாட்டை நடத்தினார். காரணம் அந்த காலத்தில எல்லாம் கோயிலுக்கு இன்னார் தான் போகலாம், இன்னார் போகக்கூடாது அப்படின்னுட்டெல்லாம் இருந்த நேரத்திலே இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் என்ற ஒரு பெரிய பிரச்சாரத்தை அவர் செய்தார். அப்படி செய்தவர் இந்த நாராயண குரு. மனிதனை உயர்த்துவது பிறப்பு அல்ல, அவனுடைய பண்பு, அவனுடைய அறிவு, அவனுடைய தர்மம். இந்த உயர்ந்த வாழ்க்கை செய்தியை சொன்ன இந்த நாராயண குருவினுடைய ஜெயந்தி இன்றைய நாள். அவரையும் நினைத்துக் கொள்வோம்.